தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த உயர் நீதிமன்றத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இது தமிழகம் முழுவதும் வேலை அறிவிச்சிருக்காங்க. யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 67,700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67,700 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/9/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துலேருந்து, அதாவது சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடர் ஆஃப் கோஸ்ட் மாஸ்டருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டுக்காக இந்த ஜாப் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர்ஸ்க்காக 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகிரி வைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரிக்கு 16 வேக்கன்சியும் அண்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிக்கு 4 வேக்கன்சி அண்டு எஸ்டிக்கு 2 வேக்கன்சியும் கேட்டகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பே ஆக்ஸ் மேக்ஸிமம் 67,700 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா லோயர் 30 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 120 வேர்டு பர் மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு 40 வேர்டு பெர் மினிட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி அண்ட் கவர்மெண்ட் செக்டரில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் அண்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில், அதாவது இங்கிலீஷ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அண்டு மெத்தட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு 100% இருக்கும். அந்த 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% உங்களுக்கான இந்த ராங் ஆன்சர் உங்களுக்கு 5% வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த 5% பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் 10 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்லேயும் 25 மார்க்கு அண்டு ஜென்ரல் நாலேஜ்லேயும் அண்டு 25 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும். அண்டு 15 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸுக்கு ரிலேட்டடாகவும் அண்டு 10 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் இருக்கும். அந்த 100 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் நீங்கள் எந்த கேட்டகிரி இருக்கீங்களோ அந்த கேட்டகிரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 எடுத்தாலே போதுமானது. அண்ட் எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா நீங்கள் 35 எடுத்தாலே போதுமானது அப்படின்றதையும் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட், அதாவது டைப்பிங் வேணும்னு கேட்டுட்டாங்க. அந்த டைப்பிங்க்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேர்டு பர் மினிட்ஸ், அதாவது 40 வேர்டு பர் மினிட்ஸ்னால் ஒரு மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 40 வேர்டு டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஸ்பீடை தெரிஞ்சாலும் வெல் டன் குட் தான், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2% உங்களுக்கு மிஸ்டேக் அலோட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு அலோடு பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 1000 வேர்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு 10 வேர்டோ அல்லது 15 வேர்டோ நீங்கள்
இது வந்து பண்ணலாம், ராங்காக பண்ணலாம். மற்றபடி இப்போ ராங்காக வந்து பண்ணால் நீங்கள் டிக்ளியர் வந்து ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் இந்த குவாலிஃபிகேஷன் தான். உங்களுக்கு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷனெல்லாம் எதுவும் கொடுக்கல. பட் அப்படி இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸை வந்து அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய கேஸ்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே வந்து கேட்டிருக்காங்க. நான் ரிஃபண்டபிள் ஃபீஸ் தான். 1500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கும் அண்டு ஜென்ரல் கேட்டகிரி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு வந்து 750 உங்களுக்கு வந்து ஃபீஸஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸை வந்து ஆன்லைன் மூலிமாவோ அல்லது QR கோடு மூலிமாவோ அல்லது UPI மூலிமாவோ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான டெஸ்ட் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த டெஸ்ட் சென்டர் இருந்தாலும் சரி அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து www.supremecourt.nic.com இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்து இருக்கும். சரிங்களா? அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் என்னென்ன வந்து க்ளோஸ் ஆக போகுது அண்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு PDF வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த PDF வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி அதில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த PDF ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் அப்ளை பண்ணுற லிங்க் கிடையாது, இதில் வெறும் PDF தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகும், சில மொபைலில் வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.